இந்த வீட்டை விட்டு காலி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஐயோ செல்லக்குட்டி, இதை கேட்கும் போதே பயங்கர சந்தோஷமா இருக்கு மாமாக்கு. இத்தனை வருஷமா அண்ணா வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கும் எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா. இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வீட்டுக்கு போகலாம் ஜாலி அப்படின்னு சொல்றான். ஐயோ இவன் இப்படி நினைச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க அண்ணா எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால எங்க அக்கா டிவோர்ஸ் பண்ண போறாங்க, அதனால நானும் டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அடியே, என் அண்ணங்காரன் அவளுக்கு துரோகம் பண்ணானா அதுக்கு அவ தான் டிவோர்ஸ் பண்ணும், நீ ஏன்டி என்ன பண்ற அப்படின்னு கேட்குறான். ஆமா கரெக்ட் தான், நான் ஏன் உன்னை டிவோர்ஸ் பண்றேன். இல்ல தெரியாது, அக்கா டிவோர்ஸ் பண்ணிட்டா நானும் டிவோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிட்டயே டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி திமிரா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றான். இப்ப கூட தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி விட்டுறேன், இல்ல அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் டார்ச்சர் பண்ணாம விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே வச்சு உன்னை பூட்டியே வச்சுக்குவேன், நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலுமே இல்ல சாரி, நான் எங்க அக்கா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா நான் பண்ற எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். ஓடி போக முடியாத மாதிரி இடுப்பை உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். நான் கூட அடிச்சிருவானோன்னு நினைச்சேன். ஐயோ அக்கா, என் இடுப்பை இப்படி உடைச்சு வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி இடுப்பை பிடிச்சிக்கிட்டே உட்கார்றா. அக்கா காரி செம டென்ஷன் ஆயிடுறா. நான் கூட முதல்ல அவன் பாவன்னு தான் நினைச்சேன், ஆனா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவன் பண்ணானா, அவன் எவ்வளவு கேடு கட்டுவன் பத்தியா. கண்டிப்பா பொண்ணுங்க நோ சொன்னா நோ தான், அது எப்படி அவன் உன்னை ரேப் பண்ணியிருக்கலாம். கரெக்டு, எல்லாமே கரெக்டு தான். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீயும் சேர்ந்து டிவோர்ஸ் பண்ணு. நான் கூட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. இனிமே எல்லா டாக்குமெண்ட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போவே 2 பேரும் சைன் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா.